இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறியோடு நாங்கள் வந்திருக்கலாம். தேவனுடைய சத்தம் என்னுடைய கேள்விக்கு ஒரு பதிலாக, தேவனுடைய சந்திப்பு என்னுடைய தேவைக்கு ஒரு விடையாக, தேவனுடைய அந்த மகத்துவம் உள்ள அந்த ரேமா வார்த்தை என்னுடைய இருதயத்துக்கு ஒரு ஆறுதலாக, என்னுடைய இருதயத்திலே ஒரு தேற்றுதலாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சியோடு நானும் நீங்களும் இந்த மாலை வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் உடைக்கப்பட்டு நாங்கள் தேற்றரவற்ற நிலையிலே எங்களுக்கென்று யார் இருக்கிறார்கள், எனக்கென்று இந்த காரியத்தை யார் செய்வாங்க, என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே, என்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே, என்னுடைய இடுக்கத்தின் மத்தியிலே நாங்கள் இந்த மாலை வேளையிலே வந்திருக்கலாம். எங்களுடைய மதில்கள் இடிக்கப்பட்ட நிலைமையிலே, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே, என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாத பட்சத்திலே, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் கேட்கப்படாத பட்சத்திலே, என்னுடைய மதில்கள் இடிந்த சூழ்நிலையிலே நாங்கள் வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் வந்திருந்தோமானால் அந்த உடைக்கப்பட்ட மதில்களை, தகர்க்கப்பட்ட மதில்களை, ஆமேன், பிளவுபட்ட மதில்களை, ஆமேன், சுக்குநூறாக்கப்பட்ட மதில்களை எல்லாவற்றையும் நிறுத்துகிறவர், அவர் உண்டாக்குகிறவர், இல்லாததை இருக்குமால் போல் அழைக்கிற அந்த வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் மீண்டும் அந்த மதில்களை கட்ட உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் வாக்கு கொடுக்கிறார். என் மதில்களை கட்டுகிற அந்த தேவன் என் தேவனாய் இருக்கிறார், எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இந்த வார்த்தையை கேட்கக்குள்ள எங்களுக்கு மதில்களே இல்லை, மதிலே உடைய இல்லை. ஐயோ, எனக்கு மதிலே இல்லை, நீங்க என்ன மதிலை பத்தி கதைக்கிறீங்க, அப்படி பாக்குறீங்க இல்லையா? ஆமா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு காரியங்கள் சந்திக்கப்படாத நிலைமையிலே அதை யார் நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிற ஜனமே, அதை நிறைவேற்றுகிற தேவன் சொல்லுகிறார், அந்த மதிலை நான் கட்டுகிற தேவனாய் இருக்கிறேன், நான் கட்டுகிற தகப்பனாய் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த மாலை வேளையிலும் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காய் வழிகளை உண்டாக்குகிறவர், எங்களுக்காய் வாய்ப்புகளை உண்டாக்கி ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவன் இந்த மாலை வேளையிலும் சொல்லுகிறார், ஒரு போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக ஒரு எதிர்ப்போடு நின்றாலும், இடிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த மதில்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டுகிற அந்த தகப்பன் எங்கள் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் எங்கள் நடுவிலே இருக்கிறார். அதைத்தான் தாவீது அங்கே அழகாக பாடுகிறான். அங்கே சொல்லுகிற காரியம், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஆண்டவரே, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். சீயோன் என்றா யாரு? நாங்க தான். அங்கே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக நீங்கள் அந்த 51வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், தாவீதை ஆண்டவர் வேறு பிடித்து தாவீதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்து, ஒரு தரிசனத்தை வைத்து, தாவீதை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு தரிசனத்தோடு, ஒரு நோக்கத்தோடு தாவீதை வேறு பிடித்து, தாவீதுக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னாலும் கூட, அவன் அறிந்தவனாய் இருந்தாலும் கூட, அவன் விழுந்து போக ஒரு மனுஷனாக இந்த சங்கீதத்திலே, சங்கீதம் 51வது அதிகாரத்திலே அங்கே காணப்படுகிறது. அங்கே பட்சேபாலின் அந்த பட்சேபாலின் இடத்திலே அவன் பாவத்தின் நிமித்தம் அவன் விழுந்து போகின்றான். அதன் நிமித்தம் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செய்வதற்குரிய அந்த ஒரு காரியத்தை அவனிடத்தில் இருந்து இல்லாமல் போகின்ற ஒரு சம்பவம் தான் அங்கே காணப்படுகிறது. என்ன நடக்குது என்பதை பார்த்தோமானால், அங்கே பட்சேபாலினோடு அவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்ததன் நிமித்தம் அங்கே சியோன் என்கின்ற அந்த எருசலேம் என்கின்ற அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டுவித்த அந்த மதிலை அவன் இடிக்கிறவனாக காணப்படுகின்றான். பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, அவன் சொல்லுகிறான் ஆண்டவரிடத்திலே மீண்டுமாக வந்து, ஆண்டவரே, இடிக்கப்பட்ட அந்த எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டுங்கப்பா. ஆண்டவரே, நான் பாவத்திலே நான் விழுந்து விட்டேன். என்னுடைய சீயோனை நீர் என்னிடத்திலே வாசம் செய்கின்ற அந்த சீயோன் மீதிலே நீர் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீர், என்னிடத்திலே எவ்வளவு பிரியமாய் இருக்கிறீர். ஆனாலும் நான் செய்த தவறின் நிமித்தம் நீர் எனக்காய் கட்டின அந்த மதில்களை நான் இடித்து விட்டேனே என்கின்ற ஒரே ஒரு ஏக்கத்தோடு அவ்விடத்திலே இருந்து கதறுகின்ற ஒரு மனுஷனாக அங்கே தாவீது காணப்படுகிறான்.
இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற, எங்களுக்குள்ளே சீயோனாய் இருக்கிற எங்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார். ஆனால் அந்த சீயோன் மேலே அவர் பிரியமாய் இருந்து நன்மை செய்ய வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாரே. எங்கள் வாழ்க்கையில என்னென்ன அனுகூலமான காரியங்களை அந்த காரியங்கள் மத்தியிலே தேவன் நன்மை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நெருக்கத்தின் மத்தியில் ஒரு போராட்டத்தின் மத்தியிலே வந்திருந்தீங்கடா, உங்களுடைய மதில்கள் இடிந்திருக்கிறதே என்ற ஒரு சிந்தையோடு நீங்கள் வந்திருந்தீங்கடா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரியத்தின்படி உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். என்னுடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிற தேவன் நான். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இங்க பார்த்தோமானால் தாவீது விழுந்துட்டான். அங்கே தாவீது தேவன் அண்டையில போய் நிற்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறவர் அல்லவோ, என்னை மன்னிக்கிறவர் அல்லவோ, என் மேலே இரக்கம் காட்டுகிறவர் அல்லவோ, என்னுடைய இழந்தவைகளை மீண்டும் கட்ட உதவி செய்கிறவர் அல்லவோ, அந்த பிரியம் உம்மிடத்திலே இருக்கிறது அல்லவோ, அந்த காரியத்தை மீண்டும் எனக்கு செய்யுங்கப்பா. என்னுடைய மதில்கள் இடிந்திருக்கிறது, அந்த மதில்களை மீண்டும் கட்டி எனக்கு அந்த பிரியத்தின்படி நன்மை செய்யுங்கப்பா என்று கேட்கிற ஒரு மனுஷனாக அங்கே தாவீது காணப்படுகிறார். இந்த மாலை வேளையிலும் எத்தனை பேர் நாங்க ஒரு சிந்திச்சு பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மதில்கள் இடிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அந்த இடிக்கப்பட்ட மதில்களை கட்டுகிறவர் அவர். எங்களுடைய பலத்தினாலே அல்ல, எங்களுடைய சுயத்தினாலே நாங்கள் கட்ட முடியாது. தேவன் பிரியப்படுவார். ஆனால் இடிக்கப்பட்ட மதில்களை அவர் ஸ்திரமாய் கட்ட, மீண்டும் கட்ட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த மாலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே இடிக்கப்பட்ட மதில்களை, ஆமென், துறவுகள் கொள்ளையடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பி மீண்டும் கட்டுகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று தேவன் மாலை வேளையிலும் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 2வது அதிகாரத்திலே பார்த்தோமானால் எருசலேமை ஆண்டவர் எப்படிப்பட்டதாக அங்கே காண்பிக்கிறார் என்று பார்ப்போம். அதிலே வாசிப்போம். 2வது அதிகாரம் 3வது வசனத்தை. மைக் ஆன் பண்றீங்களா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை போதிப்பார். எங்களுடைய வழிகளை அவர் போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும், ஏனெனில் சீயோன் என்கின்ற தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வசனமும் எங்களுக்கு வெளிப்படுகிறது. அது எப்படி, என்னத்துக்காக வேண்டி நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகள், நாங்கள் போதிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களில் நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை குறித்ததான அந்த வெளிப்பாடுகளையும் அந்த சத்தியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் எருசலேம், அவருடைய சீயோன் மேலே மட்டும்தான். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, அதைத்தான் தாவீது ஆரம்பம் முதல் அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். தாவீதை கொண்டு தேவன் ஆடு மேய்த்த அந்த தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. அவர் எங்கெல்லாம் அந்த ஆடு மேய்த்தவனை ராஜாவாய் மாற்ற அந்த வல்லமை உள்ள தேவனிடத்திலே இருந்து அவன் பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால் அது சீயோன் இடத்தில் இருந்தும் எருசலேமினிடத்திலும் பெற்றுக்கொண்டதன் நிமித்தமே தான் ஆடு மேய்த்தவனை தேவன் ராஜாவாய் மாற்றக்கூடிய அந்த வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். அதற்கு அவன் அந்த எருசலேமிலே அவன் தாகமாய் இருந்தான். அந்த சீயோனின் மேலே தஞ்சமாய் இருந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகின்றான். இந்த மாலை வேளையிலுமே எங்களுடைய மதில்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், எங்களுடைய வாழ்க்கை அஸ்திரத்தன்மை அற்ற நிலையில இருக்கிறது என்றால், நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனே அப்பா உம்முடைய பிரியம் உண்டாகும்படி நீங்க நன்மை செய்கிறவர் ஆண்டவரே, மதில்களை இடிக்காதையும் ஆண்டவரே, இடிந்த மதில்களை நீர் கட்டுகிறவர் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. பார்த்தோமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்தெந்த காரியங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது,
எந்தெந்த காரியங்களிலே இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காய் நாங்கள் எழும்புவதற்கு, தேவனுக்காய் நாங்கள் அவருக்காய் நாங்கள் களி கூர்ந்து மகிழ பண்ணத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய சமூகத்திற்கு நாங்கள் எழும்பி அவரை ஆராதிக்கவும், ஜனங்களை அவருடைய சமூகத்திற்கு அழைத்து வரவும் எங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். ஆனால் அந்த தரிசனத்தை நாங்கள் செய்து முடிக்க, அந்த தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடமாகிய அந்த சீயோனிடத்திலும் எருசலேமிடத்திலும் நாங்கள் தஞ்சமாய் நிற்க வேண்டும். ஆனால் எங்களாலே இருக்க முடியதில்லையே. ஏன்? எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்குதே. எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்குமானால் நாங்கள் எப்படி தேவ சமூகத்தை நாங்கள் நித்தம் நாடுவது? பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என்னுடைய மதில்கள், எருசலேம் என்கின்ற அந்த மதில்கள் இடிந்து விட்டது ஆண்டவரே. அது எப்படி? அவன் பாவம் செய்ததன் நிமித்தம் இடிந்து விட்டது. அதன் நிமித்தம் தேவ சித்தத்தை அவனுக்கு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையிலே அவன் கதறுகிறான். ஆண்டவரே, நீர் சீயோன் மேலே பிரியமாய் இருக்கிறீரே, நன்மை செய்ய பிரியம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா என்று கேட்கின்ற, விண்ணப்பம் பண்ணுகின்ற அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோமே. இங்கே பார்த்தோமானால் 2 நாளாகமம் 6வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேறே ஒரு யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறொருவரையும் தெரிந்து கொள்ளாமலும், என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. அப்ப தாவீதுக்கு இருந்த தரிசனம் என்ன? தேவனுக்காய் நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அவருக்கென்று ஒரு பலிபீடத்தை நான் கட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரு தரிசனமாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் செய்து முடிக்கும் பிரகாரம் தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஆனாலும் அந்த பட்சிபாலின் நிமித்தம் அவனுடைய மதில்கள் இடிக்கப்படுகிறது, அந்த தரிசனம் இடிக்கப்படுகிறது. தேவனுடைய அந்த திட்டத்துக்கு நேர அவனாலே நடப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அது எப்படி வந்தது? அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த மதில்கள் இடிக்கப்பட்டது. இந்த மாலை வேளையிலும் பாருங்க, தேவன் அவன் மேலே, தாவீதின் மேலே நம்பிக்கை, ஒரு ஸ்திரமான ஒரு நிச்சயம் தேவன் வைத்திருந்தார். அந்த நிச்சயத்தை அவனுடைய பாவத்தின் நிமித்தம் உடைத்து போடுகின்ற ஒரு தாவீதாக அங்கே நாங்கள் காண்கின்றோம். அங்கே 5வது வசனத்திலே அங்கே ஆண்டவர் எப்படியாம் தெரிந்து கொள்ளுகிறார்? வேறொரு என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறு ஒருவரையும் தெரிந்து கொள்ளாமல் தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வேறு ஒருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள இல்லை. ஏன் தாவீதை தெரிந்து கொள்வது? தாவீது தேவனோடு சஞ்சரித்த ஒரு மகனாக காணப்படுகிறான். ஆனாலும் பட்சிபாலின் மத்தியிலே அவன் விழுந்து போகின்றான். அந்த பாவத்தின் நிமித்தம் தேவ திட்டம் என்கின்ற அந்த மதிலை இடித்து போடுகின்ற ஒரு மனுஷனாக அங்கே காணப்படுகின்றான். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, அப்படிப்பட்ட அந்த இடித்து போடுவதற்கான அந்த காரியங்கள் என்ன? மதில்கள் இடிக்கப்படுவதற்கான காரியம் ஒன்றுதான். எங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை எங்களாலே செய்ய முடியாமலும், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காய் நாங்கள் சஞ்சரிக்கவும் தேவனுக்காய் எழும்பவும் முடியாமல் இருக்குமானால், நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே நாங்கள் தேவனுடைய அந்த சமூகத்தை விட்டு தூரமாய் போவதற்குரிய அந்த பாவத்தின் வலைக்குள்ளே நாங்கள் சிக்குண்டு நிற்கின்றோம். எங்களுடைய மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் தேவ சந்திப்பு, அந்த நடக்கின்ற அந்த எருசலேம் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. சபையே, நாங்கள் மனம் திரும்பவும், தேவனுக்காய் நாங்கள் எழும்பவும், தேவனுக்கென்ற ஒரு சமூகத்தில், தேவனுக்கென்ற ஒரு அஸ்திபாரமாகிய அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணவும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே. அந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதற்கும் நாங்கள் தேவனுக்கென்று நாங்கள் எழுந்து பிரகாசிப்பதற்கும் தேவன் எங்களை முன்குறித்திருக்கிறார். நாங்கள் மறந்து போனோமோ? அங்கே பார்த்தோமானால் அந்த வசனத்திலே என் நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த மாலை வேளையிலுமே பாருங்க,
மதில்கள் இடிந்த சூழ்நிலையிலே இந்த சமூகத்திலே அநேகர் இருளடைந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் மத்தியிலே வெளிச்சத்தை பெற்றவர்களாக, மதில்கள் நிமித்தம் எங்களை பாதுகாக்கிற அந்த தேவனோடு நாங்கள் சஞ்சரிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமானால் அவர்கள் மத்தியிலே நாங்கள் லகுவாக, அவர்கள் மத்தியிலே போய் நாங்கள் இயேசுவை சொல்லி நாங்கள் அவர்களை சம்பாதிப்பது மிகவும் லகுவான காரியம் அல்லவோ? அது ஏன் எங்களாலே முடியாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்கிறது. பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது 7வது வசனத்திலே தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தன் தகப்பனாகிய தாவீதின் மனதிலே இருந்தது. தாவீதுக்கு இருதயத்திலே விருப்பம் இருக்குது, தேவனுக்காய் நான் எதையாகிலும் நான் செய்து முடிக்கணும், தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டவனும். ஆனாலும் அவன் விழுந்து போனானே, அந்த அவனுடைய மதில்கள் இடிக்கப்பட்டதே, அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த எல்லாவற்றையும் பிசாசானவன் கொள்ளையடித்து போனானே. தேவ உறவை, தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த தரிசனத்தை, தேவன் அவன் மேலே முன்குறித்த அந்த முன்குறிப்பை, தேவன் அழைத்த அழைப்பை பிசாசானவன் கொள்ளையடிக்கும் பிரகாரம் அவன் அந்த மதில்களை திறந்து வைத்திருந்தானே. மாலை வேளையிலும் எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார், எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். தேவன் எங்களை முன்குறித்திருக்கிறார். தேவன் எங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றது. ஆனாலும் அந்த தாவீதை போல செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருக்கிறது. ஆனாலும் இங்கே நாங்கள் சிக்குண்டு நிற்கின்றோம் என்றால் எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்கிறது. இந்த மாலை வேளையில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, ஒரு மதில் இடிக்கப்படுகிறது என்றால் நாங்கள் அந்த மதில்கள் இடிக்கப்படுவதற்கான காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், எங்களுடைய மதில்கள் தேவனுக்காய் நாங்கள் எழும்ப இயலாமல், தேவனுக்காய் காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்கேயோ இடத்துல என்னுடைய மதில் உடைஞ்சிருக்குது, இந்த மதில் உடைகிறதற்கான மதில் தகர்க்கப்பட்டிருக்கிறதற்கான காரணம் என்ன? இந்த மாலை வேளையில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற காரியம், உடைந்த மதில்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே எங்களுடைய மதில்கள் உடைந்ததாக இருக்கிறோம். உறவுகளின் நிமித்தம் எங்களுடைய மதில்கள் உடைந்ததாக இருக்கிறது. அங்கே குடும்பத்திலே எங்களுடைய மதில்கள் உடைந்ததாக இருக்கலாம், எங்களுடைய தொழிலிலே எங்களுடைய மதில்கள் உடைந்ததாக இருக்கலாம், எங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுடைய மதில்கள் உடைந்ததாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதைத்தான் தாவீது அங்கே இனம் கண்டு கொள்ளுகிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த அந்த தரிசனத்தை விட்டு நான் விலகி போனேன் ஆண்டவரே. அதன் நிமித்தம்தான் அங்கே தாவீது தேவன் அண்டையிலே மீண்டுமாய் வந்து, ஆண்டவரே, நீர் அந்த சீயோனுக்கு நன்மை செய்ய பிரியமுண்டாய் இருக்குது அல்லவோ, என்னுடைய மதில்களை நீர் மீண்டும் கட்டுவதற்கு உண்மையுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அவன் இனங்கண்டு கொண்டதன் நிமித்தமே தான் மீண்டுமாய் தேவன் அண்டையிலே வருகிறான். இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு அப்படி நாங்கள் இனம் கண்டு கொண்டாலும் நாங்கள் தேவன் அண்டையிலே வந்து எங்களாலே முயன்று அவரிடத்திலே வந்து நாங்கள் தாவீதை போல மீண்டும் மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் செய்ய இயலாமல் இருக்கிறதே. நாங்கள் அப்படி செய்தோமானால் நிச்சயமாய் உடைக்கப்பட்ட மதில்களை மீண்டும் கட்ட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட தேவன் எங்கள் நடுவிலே இருந்து எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் அவர் சிலுவையினாலே வெற்றி சிறந்து எங்களுக்கு ஜெயம் தந்த அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை முன்குறித்தவர், நான் உங்களை வேறு பிரித்து எனக்காய் நான் வேறு பிரித்த தேவன் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 25வது அதிகாரத்திலே 28வது வசனம், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழா போன பட்டணத்தை போல இருக்கிறான். இந்த மாலை வேளையிலும் பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கை இதைத்தான் அங்கே காண்பிக்கிறது. அவனுடைய ஆவியை அவன் அடக்க முடியாமல் போனது. அவனுடைய சுயத்தை மறக்காமல் அவனாலே இயலாமல் போனது. அதன் நிமித்தமே தான் பாவத்திலே விழுந்தான். அதன் நிமித்தம் அவனுடைய அந்த பட்டணம் பாழாய் போனது.
அவன் தேவனுக்கென்று கட்டுவித்த, தேவனோடு அங்கே அமர பண்ணுகிற, தேவனோடு அவன் உட்கார்ந்து தேவனோடு சஞ்சரிக்கின்ற அந்த பட்டணமானது, தேவனோடு ஐக்கியப்படுகின்ற அந்த நேரமானது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை செயற்படுத்துகின்ற காரியங்கள் எல்லாம் அந்த ஆவியை அடக்காதது நிமித்தம் அங்கே உடைக்கப்பட்டது, எல்லாம் பாழாய் போனது. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில தீப்பொறிகள் பட்டோன்னே நாங்கள் சும்மாவே பத்திடுவோம் இல்லையா? அதை சிந்திக்க மாட்டோம். இந்த காரியங்கள் என்னத்துக்காக வேண்டி வருகிறது, இந்த காரியங்கள் என்னத்துக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எமோஷனலி நாங்கள் வீக்கஸ்ட் பர்சனாக நாங்கள் இருப்பலாம். எமோஷனலி நாங்கள் ஐயோ இவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்னை இப்படி பார்த்துட்டாங்களே, ஐயோ இப்படி எனக்கு பேசுறாங்களே, ஐயோ என்னை இப்படி போர்ட்ரேட் பண்றாங்களே என்ற ஒரு எமோஷன்ஸ்ல நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடி. ஆனாலும் தேவ சமூகத்திலே நாங்கள் ஆவியை அடக்கிற மனுஷன் பட்டணங்களை இடிக்காத படிக்கு பட்டணத்துக்குள்ளே சஞ்சரித்து தேவனோடு இசைக்கிற மனுஷன் ஆயிருப்பான். என்னதான் எனக்கு முன்பதாக வந்தாலும், என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் காரியங்கள் எனக்கு மாறுதலாய் இருந்தாலும், என்னை மாற்றாத தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறத நிமித்தம் என்னுடைய பட்டணம் பாழாய் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற வேளையிலே நிச்சயமாய் அவ்விடத்திலே தேவன் சஞ்சரிப்பார். அந்த பட்டணத்திலே தேவன் சஞ்சரிப்பார். பட்டணமாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாய் சஞ்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இடிக்கப்பட்ட மதில்களை கட்டுகிறவர் அவர். பாருங்க, சங்கீதம் 51வது அதிகாரத்திலே ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோமானால், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். அங்கே தாவீது சொல்லுகிறார், பாவத்திலே விழுந்துட்டார். அங்கே பட்டணம் அவனுடைய மதில்கள் எல்லாம் அந்த பாவத்தின் நிமித்தம் உடைக்கப்பட்டுட்டு, அந்த உடைக்கப்பட்டதன் நிமித்தம் அவன் மனம் கசந்து தேவன் அண்டையிலே அங்கே விண்ணப்பம் சொல்லுகிறான். ஆண்டவரே, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே மதில்கள் இடிக்கப்படுவதற்கு காரணமே எங்களுடைய பாவம் தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காய் சஞ்சரிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அவனுடைய சுயத்தின் பலவீனம் தான் தேவ ஆவியின் பலவீனத்தை தேவ ஆவியின் பலத்தினாலே அங்கே செயற்படுத்த முடியாமல் இருக்கிறது. அவனுடைய சுயபலம் அவனுடைய தேவனுக்காய் செய்வதற்கென்று, தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க, தேவனுக்காய் காரியங்களை செய்வதற்கு அவனுடைய மனித பலத்திலே, அவனுடைய மனித பலம், பாவத்தின் பலங்கள் அவனை விடாமல் இருக்கின்றது. இந்த மாலை வேளையிலும் பாருங்க, அந்த தாவீது சொல்லுகிறார், என்னுடைய மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் அற என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. பாருங்க, எங்களுடைய மதில்கள் இடிக்கப்பட்டிருக்குமானால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் சிந்திக்கணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறவுகள் மத்தியிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் நிமித்தம் எங்களுடைய மதில்கள் உடைந்திருக்கிறது, இந்த மதில்களை நான் மீண்டும் கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறார் தாவீது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மீண்டும் கழுவி என்னை பாவமாற என்னை சுத்திகரியும் என்று ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை அவர் செயற்படுத்துகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஒருவேளை குடும்பத்திற்குள்ளே கணவன் மனைவிகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே குழப்பங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சிரமற்ற உறவற்ற நிலைமையிலே இருக்கலாம், அல்லது ஒரு சொந்தங்களுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கலாம், அல்லது சமூகத்துக்குள்ளே சபைக்குள்ளே அநேக குழப்பங்கள் இருக்கலாம். நாங்கள் சிந்திக்க வேண்டும், எப்படி தாவீது பாவமாற கழுவும் என்னை சுத்திகரியும் என்கின்ற ஒரு சிந்தையோடு அவன் தேவன் அண்டையிலே மீண்டுமாய் வந்தானோ, அதே போல எங்களுக்கு வருகின்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே எப்படி இந்த பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் மீண்டுமாய் அந்த மதில்களை கட்டி அந்த மதில்களுக்குள்ளே நாங்கள் எப்படி சஞ்சரிக்க வேண்டும், எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்கின்ற வழியிலே தேவன் நிச்சயமாய் அதற்கான பதில்களை செய்கின்றவராய் இருக்கிறார். பாருங்க, தாவீது எப்படி சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன்.
நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன். அப்ப பாருங்க, இதையெல்லாம் சொல்லுவதற்கு தாவீது என்ன செய்து, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிருந்தான். தேவன் எனக்காக இவர்கள் யாவற்றையும் செய்திருக்கிறவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்ததன் நிமித்தமே தான் அங்கே சொல்லுகிறார், தேவரீர் உமக்கு ஒருவருக்கே நாம் விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கை நடப்பித்தேன். உம்முடைய நீதி விளங்கவும், நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட தேவனை அவன் முழுமையாக அறிந்திருந்தானே. அந்த தேவன் என்னுடைய மதில்களை கட்ட அவர் மாத்திரம்தான் முடியும் என்பதை அவன் அறிந்ததன் நிமித்தமே தான் மீண்டுமாய் வந்து தேவன் அண்டையிலே அவன் நிற்கிறான். அந்த தாவீதை போல இந்த மாலை வேளையிலும் நாங்கள் நிற்கிறோமானால், இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மதில்களை மீண்டும் கட்டப் போகிறேன், இழந்தவைகளை நான் மீண்டும் திருப்ப போகிறேன். ஆமென். உங்களுக்காய் நான் மதில்களை நான் கட்டப் போகிறேன். அவைகள் யாவும் அங்கே மீண்டும் உடைக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் உங்களோடு சஞ்சரிக்க போகின்றேன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன். ஏசாயா 59வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோமானால், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய் பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. அப்ப பாருங்க, தேவனோடு நான் சஞ்சரிக்க வேண்டுமானால், தேவன் என்னுடைய அலங்கத்திற்குள்ளே, என்னுடைய நகரத்திற்குள்ளே இருந்து நானும் தேவனும் அவரோடு சஞ்சரித்து அவரோடு ஐக்கியப்பட வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாங்கள் வெறுமனே நாங்கள் நடமாடும் பொம்மைகளை போலதான் நாங்கள் இருப்போமே தவிர, நாங்கள் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் தரித்தவர்களாக, தேவனுடைய மகிமையை நாங்கள் சுமந்து செல்லுகிறவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. அதைத்தான் அங்கே தாவீது சொல்லுகிறார். உங்கள் ஏசாயா 59வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, இன்றைய நாளிலுமே எங்களுடைய விண்ணப்பங்கள் தாமதமாகிறது, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் தாமதமாகிறதுக்கு காரணமே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சில மதில்கள் எங்களுக்கு இடிந்திருக்கிறதே. எங்களுடைய சிந்தையிலே, ஐயோ நான் ஊழியம் செய்கிறேன், ஐயோ நான் காரியங்களை தேவனுக்காய் நான் செய்கின்றேன், ஐயோ நான் தேவனுக்காய் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தேவனுக்காய் நான் இதை செய்கின்றேன் அதை செய்கிறேன், ஆனாலும் சில காரியங்கள் எங்களுடைய மாம்ச சிந்தையிலிருந்து மாற்றப்படவில்லை. அப்படிப்பட்ட மதில்கள் இடிக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. இந்த மாலை வேளையிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் முழுமையடைந்தவர்கள் அல்ல, நாங்கள் முழுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிந்திக்க வேண்டும், எந்தெந்த காரியத்திலே தேவன் சஞ்சரிக்காத படிக்கு, தேவன் அந்த சமூகத்திலே அவருடைய அந்த அலங்கத்திற்குள்ளே அவர் வராத படிக்கு என்னுடைய பாவங்கள் என்னுடைய மதில்களை உடைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்தோமானால், அந்த மதில்களை கட்டுவதற்கு நாங்கள் தேவன் அண்டையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே தேவன் நிச்சயமாய் உடைக்கப்பட்ட அந்த மதில்களை மீண்டும் கட்ட உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் அங்கே ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கிறது, ஆண்டவரே செவி கொடுக்காத படிக்கு என் கைகள் இரத்தத்தினாலும் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைப்பட்டு இருக்கிறது. ஆமென். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், அந்த காரியத்தை, அந்த இடிக்கப்பட்ட மதில்களை கட்ட ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே வாஞ்சியாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அலங்கம் தான் அங்கே உடைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவினுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோமானால், நெகேமியா 1வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக.
நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது. தாவீதுக்கு எப்படி அங்கே தரிசனம் கொடுக்கப்பட்டு தாவீதுக்கு இருதயத்தில் தேவனுக்கு கொண்டு ஒரு பலிபீடத்தை அவன் கட்ட வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருந்ததோ, அதே போல அங்கே நெகமியாவுக்கும் இருந்தது. எருசலேம் மதில்கள் அங்கே இடிக்கப்பட்டு இருக்கிறது, அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்கம் இடிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அவன் ஆராய்கின்ற ஒரு மனுஷனாக அங்கே காணப்படுகிறான். எப்படி தாவீது அந்த தேவன் சஞ்சரிக்காத படிக்க அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களின் நிமித்தம் அவன் மதில்கள் இடிக்கப்பட்டது என்பதை அவன் அலசி ஆராய்ந்ததை போல இங்கே நெகேமியாவும் என்ன செய்கிறார், அங்கே அலசி ஆராய்கின்றார். இங்கே பார்த்தோமானால் 7வது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிப்போம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். அப்ப பாருங்க இங்க என்ன நடக்குது. அங்கே நாங்கள் செவி கொடுக்காமல் போனோம். உம்முடைய தகப்பன் வீட்டார் பாவம் நாங்கள் செய்தோம். உங்களுக்கு முன்பதாக கெட்டவர்களாய் நாங்கள் நடந்தோம். தாசன் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளுக்கு விரோதமாக நாங்கள் கை கொள்ளாதே போனோம் என்று சொல்லி 8வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லுகிற ஒரு சம்பவமாய் இருக்கிறது. பாருங்க, அங்கே தாவீது அங்கே நீங்க நன்மை செய்ய ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்கிறது அல்லவோ, ஆண்டவரை மீண்டும் அந்த எருசலேம் மதில்களை கட்டுங்க என்று சொல்லுகிற அதே போல இங்கே நெகேமியாவும் இங்கே வார்த்தையை நீங்க கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பாருங்க ஆண்டவரை என்று ஒரு கதறுகின்ற ஒரு மனுஷனாக அங்கே காணப்படுகின்றான். ஆனால் இங்கே நெகேமியாவுக்கு அந்த அலங்கத்தை குறித்ததான அந்த எருசலேம் பட்டணத்தை குறித்ததான தாகம் இருந்தது. எப்படி தாவீது தேவனோடு சஞ்சரிக்கின்ற அந்த தாகம் எப்படி அவனுக்கு இருந்ததோ அதே போல நெகேமியாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்தது. அதைக்காக வேண்டி இடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை அவன் அலசி ஆராய்கின்ற ஒரு மனுஷனாக அங்கே காணப்பட்டதன் நிமித்தம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் அங்கே தேவனுக்கு முன்பதாக அங்கே மீறுதல்களை காண்கின்றாங்க. அங்கே பார்த்தோமானால் என்ன, ஜனங்கள் மீறுதல்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். அதன் நிமித்தமே தான் அங்கே என்ன நடக்குது, அங்கே அக்னியினாலே அங்கே சுட்டெரிக்கப்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் நெகேமியாவிலே. மாலை வேளையிலுமே இடிக்கப்பட்ட மதில்களாய் இருப்போமானால் நாங்கள் சிந்தித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் நிதானமாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது நிச்சயமாய் அதை காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்கின்ற வழியிலே நிச்சயமாய் தேவன் எங்களுக்காய் மீண்டும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நெகேமியா 1வது அதிகாரத்தில் இருந்து 1வது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசித்தோமானால், அகலியாவின் குமாரனாகிய நெகோமியாவின் நடபடிகள் 20வது வருஷம் கிஸ்லேயா மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருந்தபோது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்த தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்ப பாருங்க, அவர் என்ன செய்கிறார் நெகேமியா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்துட்டது. அவனுடைய இருதயத்திலே தாகம், ஐயோ இப்படிப்பட்ட காரியம் நடந்துட்டு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, அங்கே தேவன்
எங்களுக்காய் கொடுத்திருந்த அந்த 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 தேசத்திலே அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டதே, அங்கே வாசல்கள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற ஒரு இருதயத்திலே அந்த பாரத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்கின்றார், அங்கே தேவன் அண்டையிலே உட்கார்ந்து அழுது சில நாட்கள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி கதறுகிற ஒரு மனுஷனாக அங்கே ராப்பகலாய் இருந்து உபவாசித்து அங்கே தேவன் அண்டையிலே நின்று அந்த பட்டணத்துக்காக பரிந்து பேசுகின்ற ஜாமக்காரனாக அங்கே காணப்படுகின்றான். இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவன் அண்டையிலே அவன் எப்படி 4வது வசனத்திலே உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை கூப்பிடுகிறது போல நானும் நீங்களும் செய்கின்ற வேளையிலே நிச்சயமாய் அந்த கேள்விகளுக்கு, அந்த ஜெபத்திற்கு, அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் எங்களுடைய தேவன். அப்ப பாருங்க, நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்ட மதில்களை கட்டுவது நானோ எங்களுடைய பலனோ எங்களுடைய சுயமோ அல்ல, அதை கட்டுகிறவர் தேவன். அந்த தேவன் எங்களுக்காய் கட்ட வேண்டுமானால் நானும் நீங்களும் உபவாசித்து உட்கார்ந்து அவரோடு நாங்கள் சஞ்சரிக்கின்ற வேளையிலே அவர் மீண்டுமாய் இடிக்கப்பட்டவைகளை மீண்டும் எங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அந்த நன்மை தேவன். அப்ப பாருங்க, நானும் நீங்களும் ஒரு ஜாமக்காரர்களாய் எழும்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜாமக்காரர்களாய் எழுப்புகின்ற வேளையிலே தான் அந்த இடிக்கப்பட்ட மதில்களை மீண்டும் கட்ட தேவன் எங்களுக்காய் யுத்தம் செய்வார். முதலாவது நாங்கள் பார்த்தோம் எப்படி அந்த மதில் உடைகின்றது, எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே மதில்கள் உடைக்கப்படுகிறது, அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான காரியங்கள், அதற்கான பலவீனங்கள் என்ன என்பதை நாங்கள் அலசி ஆராய வேண்டும். அதன் பின்பதாக தேவன் அண்டையிலே நாங்கள் சென்று அதற்காக நாங்கள் தேவன் அண்டையிலே நின்று பரிந்து பேச வேண்டும். ஆண்டவரே, நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, இது நீங்க எனக்கு தந்த தரிசனம் ஆண்டவரே, நீங்க என்னை இந்த தேசத்திலே அழைத்து இந்த சமூக அழைத்து நீர் உம்முடைய ரட்சிப்பை தந்து நீர் உமக்காக என்னை வேறு பிரித்து அழைத்து இருக்கிறீர். அந்த அழைப்பை நிறைவேற்ற அங்கே மதில்கள் உடைந்திருக்கிறது அப்பா, இந்த மதில்களை மீண்டும் கட்டித்தாங்க, அதற்காக நான் பரிந்து பேசுகிறேன் அப்பா, என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க என்று கதறுகிற ஒரு மனுஷனுடைய அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் கண்டார், அதுதான் நெகேமியா. அந்த நெகேமியாவினுடைய சத்தத்தை கேட்டு தேவன் அவருக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இந்த மாலை வேளையிலே அன்றைய நாளிலே நெகேமியாவுக்கு பதில் கொடுத்திருந்தார், ஆனால் இன்றைய நாளிலும் எங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவன், என்னுடைய மதில்களை அவர் கட்ட உண்மை உள்ள தேவன். ஆமென். என்னுடைய தரிசனங்கள் நிறைவேறும், தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். ஆமென். இங்கே பார்த்தோமானால் நெகேமியா 4வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தமும் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்ப என்ன நடக்குது? இவங்க தேவன் அண்டையிலே அவன் கதறி தேவன் அண்டையிலே அவன் போய் தேவன் அண்டையிலே பெற்ற அந்த தரிசனத்தை கொண்டு செயற்படுகின்றான். அந்த செயற்படுகின்ற நேரத்திலே அந்த மீண்டும் அந்த அலங்கம் கட்டப்படுகின்ற வேளையிலே, மீண்டும் உடைக்கப்பட்ட மதில்கள் கட்டப்படுகின்ற வேளையிலே அதற்கு எதிர்த்து நிற்க, அதை மேற்கொள்ள அநேக காரியங்கள் எழும்பி வருகிறது. மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மதில்கள் உடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமானால், நாங்கள் அறிந்து அதை தேவன் அண்டையிலே பாதண்டையிலே ஒப்பு கொடுத்து, ஆமென், தேவன் அண்டையிலே ஜாமக்காரர்களாய் அதற்காக பிரியப்பட்டு பிரயாசப்பட்டு, ஆண்டவரை இதை செய்யுங்கப்பா, என்னை அழைத்திருக்கிறீங்க, எனக்கு தரிசனம் தந்திருக்கிறீங்க, என்னை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்பதை அறிந்து தேவன் அண்டையிலே நாங்கள் நிற்கிற பொழுது அதற்கு எதிராக அநேக காரியங்கள், அதை மேற்கொள்ள அநேக காரியங்கள் எங்களுக்கு எதிராக எழும்பும். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நிச்சயம் வேண்டும், கட்டுகிறவர் அவர். கட்டுகிறவர் நான் அல்ல, கட்டுகிறவர் அவர். அதை இடிப்பதற்கு அவர் ஒருபோதும் விடுவதில்லை. அவருடைய கண்கள் அந்த மதில் மேலே இருக்கிறது, அவருடைய கண்கள் எங்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது. அதன் நிமித்தம் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மீண்டும் மாறப்போகிறோம். அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் மீண்டுமா என்ன செய்கிறார்? ஜாமக்காரர்களை வைக்கின்றவனாய் காணப்படுகின்றான். அப்ப பாருங்க, மதில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது என்றால்
நாங்கள் சோர்ந்து போகின்றவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டோமானால் நாங்கள் அதற்கு எதிராக அதோடு நாங்கள் அப்படியே பின்வாங்கி போகிறவர்களாக எங்களை தேவன் அழைக்க அல்ல. தேவன் எங்களை அழைக்க இல்லை. அப்படி எங்களை அழைத்திருக்கிறதற்கான நோக்கம் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, அதை மேற்கொள்ள திராணி உள்ளவர்களாக, அதை மேற்கொள்ள ஜெயம் கொண்டு ஜெயக்கொடியை ஊன்றுகிறவர்களாக எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே. அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அவன் அழகாக நெகேமியா சொல்லுகிறார், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவு பகலும் ஜாமக்காரர்களை வைக்கிறார். ஜாமக்காரர்கள் எப்பொழுதுமே என்னது, அந்த காரியத்திற்கு நேராக அந்த காரியம் நிறைவேறும் அளவும் அவர்கள் கண்ணோக்கம், அந்த காரியத்தின் மேலே கண்ணோக்கமாயிருந்து ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த காரியத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பாங்க. அதன் மேலே ஒரு கரிசனை, அதன் மேலே ஒரு 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 நிச்சயமான இந்த காரியம் நிச்சயமா நிறைவேறி முடிய வேண்டும், இந்த காரியத்தை அந்த பிளானோடு அவங்க ஜெபிப்பாங்க. இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில அந்த பிளான் இருக்குதா? இடிக்கப்பட்ட மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஓகே, இந்த பலவீனங்களின் நிமித்தம் இந்த மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, உறவுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியத்தினாலே இது இடிக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய இந்த ஊழியத்தை என்னாலே செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் என்ன காரியத்தின் நிமித்தம் இந்த ஊழியத்தை நான் செய்ய இயலாமல் இருக்கிறது? ஏன் எனக்கு மனைவிக்கும் இவ்வளவு பிரச்சனைகளாக இருக்கு? எந்த காரியத்தின் நிமித்தம் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்பதை ஆராய்ந்து அறிகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். அதன் நிமித்தமே தான் அங்கே ஜாமக்காரர்களாக நாங்கள் நிற்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பதில்களை தேவன் அங்கே எங்களுக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 62வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்ப பாருங்க, தேவன் எருசலேம் மேலே ஒரு ஒப்பு கொடுக்கின்ற மதில்கள் இடிந்துட்டுதப்பா, ஆண்டவரை இதை கட்டுங்கப்பா என்று சொல்லுகிற மனுஷனுடைய மதில்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா அமைதலா நாங்க இருக்க இயலாது. நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலா. ஐயோ, இது உடைஞ்சிட்டுது, இது இனிமேல் என்னையால் இயலாது. ஐயோ, இவ்வளவு நாளும் நான் ஓடி டயர்ட் ஆகிட்டேன். இவங்க என்னுடைய காரியத்தை பார்க்குறாங்களே இல்லை, ஐயோ இவங்க என்னைய ஏற்றுக்கொள்கிறாங்களே இல்லை, இவங்க என்னைய சிந்திக்கிறாங்களே இல்லை. இப்படிப்பட்ட தோட்சுகள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவாம், உங்களுடைய மதில்களின் மேலே ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிற நான், நீங்கள் செய்ய வேண்டியது அமெரிக்கையா இருக்கலாகாது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராய் ஓட நாங்கள் இன்றைய நாளிலும் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த மாலை வேளையிலும் சொல்லுகிறார். 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஒரு ஜாமக்காரன் தேவனை சும்மா இருக்க விட மாட்டான். ஒரு ஜாமக்காரன் உடைந்தட்டது என்று அறிஞ்சிட்டானண்டா, ஆண்டவரை இதை செய்யுங்கப்பா, இதை எனக்கு செஞ்சு தாங்க அவர் விடாப்படியாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க மாட்டோம். ஆண்டவரை நான் உம்மை விடப்போவதில்லை என்றதை போல தேவனை நாங்கள் ஒருபோதும் விடக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த அந்த என்ன சொல்ற, அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆண்டவரை சும்மா இருக்க விடக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். மகனே மகளே வாங்க, நீங்க என்ன சத்தமே என்னோட பேசுறீங்க இல்லை, என்ன துதிக்கிறீங்களே இல்லை, கையை உயர்த்துறீங்களே இல்லை, ஜெபம் பண்ணுகிறீங்களே இல்லை, வேதம் வாசிக்கிறீங்களே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? புகழ்ச்சி வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. புகழ்ச்சி வரும். நிச்சயமாய் உடைக்கப்பட்ட மதில்கள் மேலே தேவனுடைய புகழ்ச்சி வருகிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய புகழ்ச்சி எங்கள் மேலே வருகிறது. உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அந்த தேவனுடைய புகழ்ச்சியை நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட அந்த தேவன் இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, புகழ்ச்சியை நான் உண்டு பண்ண போகிறேன். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலே தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலே ஆணையிட்டார். ஆமென். எப்படி வல்லமை உள்ள தேவன்! தேவன் ஒருபோதும் எங்களுக்கு உண்டாக்கப்பட்டதை, எங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதை
அவன் எந்த பிசாசினுடைய கிரியைகளும் எந்த பிசாசினுடைய தோற்றம் அதை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களுடைய மதில்களின் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறவர் இயேசு. ஆமென். அப்படிப்பட்ட தேவன் எங்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறாரே. அங்கே 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். பாருங்க, உடைக்கப்பட்டு இருக்கிறோம்னு நாங்கள் சோர்ந்து போனோம்டா நாங்கள் குடிக்க போறதும் இல்லை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க போறதும் இல்லை. மாலை வேளையிலும் உடைக்கப்பட்ட ஜனமே, நொறுங்குண்டதுமான இருதயங்களை தேடி வந்து காயம் கட்டுகிற இயேசு எங்கள் மத்தியிலே மீண்டும் எங்களுடைய மதில்களை கட்ட உண்மை உள்ள தேவன். அவரிடத்திலே நாங்கள் வந்து சேர்கின்ற வேளையிலே நிச்சயமாய் எங்களுடைய கொம்புகளை உயர்த்துகிறவர், எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவர். அவர் ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பி அவருடைய நாமத்தை துதிபாட எங்களுடைய உதடுகளிலே அவருடைய துதியை வைப்பார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். சோர்ந்து போகக்கூடாது. உடைக்கப்பட்டுட்டா இல்ல, ஆண்டவர் நிச்சயமா என் இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு மீண்டுமாய் ஒரு புதிய கதவை, புதிய வாசல்களை உண்டாக்கி இடிக்கப்பட்ட மதில்களை ஸ்திரமாய் மீண்டு கட்டுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல நாட்களுக்குள்ளே ஆண்டவர் எங்களை அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. நெகேமியா 6வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அப்படியே வாசிப்போம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலோல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியார் அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது, இந்த கிரிகைகள் எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த சபையிலே தேவன் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் 52 நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை இந்த சபையிலே செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இதை சுற்றுப்புறத்தில் இல்ல ஜனங்களுடைய கண்கள் காணப்போகிறது. இந்த சபையில் மாத்திரமல்ல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தொழிலிலே அப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அதை எங்களுடைய சொந்த கண்கள் பார்ப்பது மட்டுமல்ல, எங்களை சூழ உள்ள அந்நிய கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமே. தேவன் எங்களுடைய மதில்களை மீண்டும் கட்டப் போகிறார். ஹல்லேலூயா. ஜாமக்காரர்களாய் இருக்க வேண்டும். ஜாமக்காரர்களாய் இருக்கிற பிள்ளைகள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே தங்கள் சுய பலத்திலே நாட மாட்டார்கள். தேவ பலத்திலே தேவனை சார்ந்து செயற்படுகிற ஜனங்களாகத்தான் ஜாமக்காரர்கள் இருப்பார்கள். எங்களுடைய சுயபலத்தினாலே நாங்கள் ஓடினோமானால் நாங்கள் ஒரு நேரத்திலே, நாங்கள் ஒரு இடத்திலே நாங்கள் விழுந்து போவோம். நாங்கள் தேவனை சார்ந்து தேவன் சொல்லுகிறதை போல நாங்கள் செயற்பட்டோமானால் அதன் நிமித்தமே தான் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம், சியோனில் இருந்து தேவனுடைய வேதமும் அங்கே எருசலேமிலிருந்து தேவனுடைய வார்த்தையும் வருகிறது. அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் நடக்கிற வேளையிலே நிச்சயமாய் ஜாமக்காரர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அவர். ஆமென். என்னுடைய பலன் சுய பலத்தில் அல்ல, என்னுடைய பலன் தேவ பலத்தில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். 3வது காரியம், தேவ பலத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதுதான். இந்த உடைக்கப்பட்ட மதில்களை தேவன் கட்ட வேண்டுமானால் தேவ பலத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும். எங்களுடைய சுய பலத்திலே அல்ல. சுய பலத்திலே நாங்கள் ஓடினோமானால் நாங்கள் விழுந்து போவோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பலத்திலே, தேவ பலத்தை நாடு, நித்தமும் நாடு, நித்தமும் நாடு. ஏசாயா 49வது அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோமானால், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. தேவன் என் இயேசு எங்களை மறக்கிறவர் அல்ல, ஒரு போதுமே மறக்கிறவர் அல்ல. அவர் பெயர் சொல்லி எங்களை அழைத்திருக்கிறவர். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும், சத்தமாய் சொல்லுங்க, என் மதில்கள் எப்போதும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் என் கண்ணுக்கு முன்பதாக எங்களுடைய மதில்களை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். எஸ், இடிக்கப்பட்டிருக்கிறார். இதை என்னால செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே.
நான் பலவீனனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் மகளே, மகளே. உன் மதில்கள் இப்பொழுது இடிந்திருக்கிறது, ஆனாலும் அந்த மதில்களின் மேலே என் கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது 17வது வசனத்திலே, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். பாருங்க, என்னென்ன காரியங்கள் நிமித்தம் அந்த மதில்கள் உடைக்கப்பட்டதோ, அந்த மதில்கள் அங்கே எல்லாம் சுக்குநூறாக்கப்பட்டதோ, அந்த மதில்களை மீண்டும் கட்டுகிறவர் மாத்திரமல்ல, அந்த கட்டினவர்களை ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையிலுமே எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குமானால் நாங்கள் தேவன் அண்டையிலே ஜாமக்காரர்களாய் நின்று, ஆண்டவரே உம்முடைய பலத்திலே நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பலத்திலே என்னுடைய சுய பலம் அல்ல ஆண்டவரே, தேவ பலத்தை நான் நாடுகிறேன் என்று நாங்கள் கதறுகிற வேளையிலே நிச்சயமாக எங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் எங்களுடைய வேதத்திலே சொல்லப்படுகிறது. யோபுவினுடைய சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே தேவன் மதில்களை அமைத்திருந்தால் அவனுக்கு வேலி அடைத்து அவனை காக்கிற தேவனாய் அங்கே காணப்படுகிறார். அங்கே யோபுவினுடைய வாழ்க்கையிலே யோபுவை ஆண்டவர் வந்து யோபுவை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் யோபு தேவனை பார்த்த விதமும் வித்தியாசமாக இருந்தது. இந்த மாலை வேளையிலுமே நானும் நீங்களும் தேவனை ஒருபோதும் ஒருவரை அவர் பார்க்கிறதை போல தேவனை நாங்கள் பார்ப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். தேவனை பார்க்க வேண்டிய காரியம், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிய 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 அது கடலை போலது, அது வானத்தை போல. தேவனுடைய நாமம் அது பயங்கரமான நாம், அவரை முழுமையாக நாங்கள் அறிய முடியாது. ஆனாலும் யோபு அந்த தேவனை அறிய வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். ஆனாலும் இந்த யோபு தேவனுக்கு முன்பதாக அங்கே நாங்கள் பார்ப்போம். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் வாசித்தோமானால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபியின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரும்னாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, யோபு தேவனுடைய பலத்திலே சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷனாக, தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவனாக, தேவனுடைய என்றென்றைக்கும் சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக, தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பரிசுத்தத்திலும் அவருக்கு முன்பதாக ஒரு உண்மையுள்ள ஒரு புத்திரனாக அங்கே காணப்பட்டது நிமித்தமே தான் அங்கே கர்த்தர் அங்கே பிசாசின் நிமித்தம் பிசாசனிடத்திலே நோக்கி கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாய். என் தாசன். இந்த மாலை வேளையிலுமே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தாசன், என் தாசர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அங்கே பார்த்து சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷர்கள் மேலே தேவன் மதில்களை கட்டுகிறவராயிருக்கிறார், வேலிகளை அமைக்கிறவராயிருக்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அவர் வேலி அமைத்து அவர் காவல் காக்கிற காவல்காரராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எங்களுடைய தேவனாயிருக்க. இந்த மாலை வேளையிலுமே எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்கிறது என்றால் மதில்களை கட்டி அதற்கு காவல் காக்கிற தேவன் எங்களுடைய தேவன். 9வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோமானால், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாகவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரிகையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். இப்படி சொல்லி போட்டு அங்கே சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றேன், நீ நான் யோபுவின் மேலே வைத்திருக்கிற அந்த வேலியை நான் விலக்குகிறேன், அவனுடைய சம்பத்துக்களை எல்லாம் உன்னுடைய கரத்திலே நான் தருகிறேன், ஆனாலும் யோபுவின் மேலே நீ கை வைக்காதே என்று சொன்னதன் பின்பதாக அங்கே 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீனானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து யோபுவினுடைய சம்பவத்திலே அங்கே பிசாசானவன் அங்கே போகின்றான். அங்கே தேவன் வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கே சோதிக்கும் பிரகாரம் ஒப்புக் கொடுக்கிறார். அதன் பின்பதாக யோபுவினுடைய சரீரத்தை அங்கே தொடும்படியாக அங்கே விலக்குகிறேன் அவனுடைய வேலையை. ஆனாலும் ஆண்டவர் பிராணனை நீ தொடாதபடிக்கு வேலை அடைக்கிறேன். ஆண்டவர் எங்கள் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறாரானால் அவர் எங்களுடைய ஜீவனை தப்புவிக்க உண்மை உள்ளவர். எங்களுடைய ஜீவனை பிசாசு மேற்கொள்ள ஒருபோதும் இடமளிக்காத தேவன். எங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஐயா சபையே, எங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. எங்களை பாதுகாக்கிறவர் தேவன், எங்களுடைய அலங்கங்களை பாதுகாக்கிறவர் தேவன். இந்த மாலை வேளையிலும் நானும் நீங்களும் யோசிக்கலாம், ஐயோ என்னுடைய மதில்கள் இடிந்துட்டது, என்னுடைய ஆசீர்வாதங்கள் இழக்கப்பட்டது, ஐயோ இப்படிப்பட்ட வேதனையோடு இப்படிப்பட்ட நோயோடு நான் இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நோய்களை மேற்கொள்ளவும் இந்த நோய்களை மாற்றவும் உங்களுடைய மதில்களை மீண்டும் கட்டுகிற தேவன் நான் அல்லவோ. அதற்காக வேண்டி நாங்கள் நிற்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே. அங்கே சொன்னதன் பின்பதாக யோபு 13வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இவைகள் எல்லாம் நடந்ததன் பின்பதாக யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபாகரம் பண்ணுவேன். பாருங்க எப்படி அவன் தேவனை சார்ந்து தேவ பலத்திலே நடக்கிற ஒரு மனுஷனாக. இதைத்தான் தேவன் எங்கள் மேலே எதிர்பார்க்கிறார். நாங்கள் சில வேளையில் எங்களுடைய மதில்கள் இடிந்துட்டோன்றோனே தேவ அழைப்பு, ஐயோ என்னை விட்டு பறி போயிற்று, தேவன் என்னை விட்டு தூரமாக போயிட்டார், இந்த காரியங்கள் என்னால் செய்ய முடியாது, இந்த காரியங்கள் என்னால் முடியாது, இனி என்ன காரியம் இருக்குது, இனி எப்படி இதை நாம் மேற்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் மாலை வேளையிலும் வந்திருக்கிறோம். ஆனாலும் யோபுவை போல எங்களுடைய சுயபலத்திலே நாங்கள் ஓடாதபடிக்கு தேவ பலத்திலே நாங்கள் சார்ந்திருப்போமானால் அவர் கொண்டு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபாகரம் பண்ணுவேன். நான் தேவனுக்காய் நான் சஞ்சரிப்பேன், தேவனோடு சஞ்சரிப்பேன், தேவனுக்காய் நான் வாஞ்சிப்பேன் என்கின்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தேவன் எங்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய மதில்கள் மேலே அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவ பலத்தினாலே காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுயபலத்தினாலே காக்கப்படல, தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சுயபலம் அல்ல, தேவ பலத்திலே சஞ்சரிக்கிற. ஐயோ எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மதில்கள் உடைந்துட்டது, அந்த மதில்கள் என்ன ரீசனுக்காக உடைக்கப்பட்டது, என்னென்ன பலவீனங்களின் நிமித்த மதில்கள் உடைக்கப்பட்டது, அந்த மதில்களை உடைத்ததற்கான நோக்கம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து தேவனிடத்திலே அங்கே ஜாமக்காரர்களாக நாங்கள் கதறுகிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோகத்திலே அந்த சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நானும் நீங்களும் தேவ பலத்தில் சார்ந்து வாழுகிறவர்களாய் இருக்கிறோமே. அதைத்தான் தேவன் இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு சொல்லுகிறார். இறுதியாக நாங்கள் பார்ப்போம், ஏசாயா 26வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பே மதிலும் எங்களுக்கு அரணுமாக ஏற்படுத்துகிறவர் அவர். எங்களுடைய மதில்கள் இன்றைய மாலை வேளையிலும் உடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மதில்கள் எப்படிப்பட்ட மதில்களாய் இருக்கிறது? முதலாவது ரட்சிப்பின் மதிலை ஆண்டவர் எங்களுக்கு நியமிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ரட்சிப்பின் மதில் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு வருகின்ற போராட்டத்தின் நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் உடைக்கிறோமா? எங்களுடைய பலவீனம் அந்த ரட்சிப்பை உடைக்கிறதா? அங்க பார்த்தோமானால் என்ன? அதற்கு ரட்சிப்பே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால்
நீர் அவனை பூர்ண சமாதானத்துடனே காத்து கொள்ளுவே. அப்ப எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சுய பலத்தினாலே நாங்கள் செயற்பட்டோமானால் நாங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள முடியாது. நாங்கள் தேவ பலத்திலே தேவனை சார்ந்து நாங்கள் வாழ்ந்தோமானால், எங்களுடைய உடைக்கப்பட்ட நேரத்திலும் தேவன் அண்டையிலே நாங்கள் நின்று கதறினோமானால் அங்கே எப்படிப்பட்டதாய் இருக்காம்? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரணமான சமாதானத்தோட காத்து கொள்ளுவீர். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தரையாகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். மாலை வேளையுமே எங்களுக்கு ஒரு அரணான ஒரு கோட்டை இருக்கிறது, அரணான ஒரு மதில் இருக்கிறது. அந்த மதில் ஒருபோதுமே இடிக்கப்படுவது அல்ல. அந்த மதிலாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அணிந்து கொண்டோமானால், அந்த இயேசு கிறிஸ்துவை மதிலாக நாங்கள் அணிந்து கொண்டோமானால், எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமாக, எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் சுயபலத்தினாலே கட்டுகிற மதில் அல்ல. எங்களுக்கு பரலோகத்திலே ஒரு மதில், பரலோகத்திலிருந்து ஒரு மதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை கொண்டு வந்த அந்த இயேசு என்கின்ற மதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் பிசாசானவன் அவரை மேற்கொள்ள முடியாது, அந்த மதிலை மேற்கொள்ள முடியாது. இந்த மாலை வேளையிலுமே நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய மதில் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உலக மதில்களை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனை சார்ந்து தேவ பலத்திலே நாங்கள் சார்ந்து ஜாமக்காரர்களாக அங்கே என்னென்ன காரியங்கள் தேவன் அந்த அலங்கத்திற்குள்ளே, அந்த நகரத்திற்குள்ளே சஞ்சரிப்பதற்கு முடியாதபடிக்கு என்னுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய கோரங்கள் எல்லாவற்றையும் அங்கே ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் எங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் தேவனண்டையிலே நாங்கள் நின்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆண்டவரே அப்பா, எந்தெந்த காரியத்திலே எங்களுடைய மதில்கள் இடிந்திருக்கிறது சிந்தித்து பார்ப்போம். எந்தெந்த இடத்திலே எங்களுடைய மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பின் மதில்களை ஆண்டவரை நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒரு ஜாமக்காரர்களாக அப்பா எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆண்டவரே அலங்கத்துக்கு வராதபடிக்கு எங்களுடைய மதில்கள் உடைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை கழுவுங்க. ஆண்டவரே இழைக்கப்பட்ட ஆண்டவரே ஆவியை, நிலவரமான ஆவியை மீண்டுமாய் புதுப்பிங்க. ஆண்டவரே ஜாமக்காரர்களாய் நாங்கள் கதறுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய சுய பலம் அல்ல, தேவ பலமே எங்களுக்கு போதும். ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, ஒரு புதிய ஆண்டவரே அனுபவத்திற்கூடாய் நடத்தி செல்லுங்க. தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே அப்பா, மதில்களை கட்டுங்க, ஸ்திரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.